அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் காலையிலேயே வெயில் கொளுத்தி வருகிறது. வெயிலின் காரணமாக தரை விரிப்புகளை தலையில் போர்த்தியவாறு தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாட்டு திடலில் போடப்பட்டுள்ள நாற்காலிகளையும் தலைக்கு மேல் தாங்கி தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், அந்த காட்சிகளை விவரி. தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பகுதியை நாம் திரையில் பார்க்கின்றோம். ஏதோ கூடாரம் அமைக்கப்பட்டதை போன்று அங்கங்கு அந்த திரைச்சீலைகளை பார்க்க முடியும். அது என்னவென்றால், மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் அந்த மாநாட்டினுடைய தரைப்பகுதியில் மிதிக்கும் பொழுது அவர்களுக்கு நெருடல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தரை விரிப்புகளை அமர்த்தி இருந்தார்கள். அந்த தரை விரிப்புகளை எல்லாம் பிரித்து எடுத்து கூடாரம் போன்று ஆங்காங்கு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைக்கு மேலே தாங்கி பிடித்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. விஜய் வரும்பொழுதுதான் இந்த கூடாரம் போன்று தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தரை விரிப்புகள் எல்லாம் கீழே இறங்கக்கூடும். தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பக்கம் மழை வரவில்லை என்பது மகிழ்ச்சியை தந்தாலும், வெயில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த வெயிலின் காரணமாகவே பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 12 மணிக்கு பிறகு வாருங்கள், 2 மணி அளவில் வாருங்கள், மாநாடு 4 மணிக்கு தான் தொடங்கும், 3 மணிக்கு பிறகுதான் கலை நிகழ்ச்சியிலே தொடங்கும் என்றெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் கூட நேற்று நள்ளிரவிலேயே மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக தொண்டர்கள் வந்துவிட்டார்கள். இன்று அதிகாலை பொழுது புலரும் பொழுதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டிற்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். வெயில் வந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில்தான் வெயில் வர தொடங்கியவுடன் தங்களுடைய காலுக்கு கீழே இருந்த அந்த விரிப்புகளை எல்லாம் பிரித்து எடுத்து தற்பொழுது கூடாரம் போன்று அந்த விரிப்புகளை தலைக்கு மேல் தாங்கி பிடித்து நிழலை ஏற்படுத்திக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்று பார்க்கப்பட்டது. எனவே இன்று மழை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சிறப்பு யாகமெல்லாம் நடத்தப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். அதே போன்று புனித நீரெல்லாம் மாநாட்டு மேடையிலே தெளிக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்தன. அதாவது இன்று மழை வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறப்பு யாகம் நடத்தப்பட்டிருந்தது. எனவே இன்றைய நாளில் மழைக்கான வாய்ப்பு துளியும் இல்லாமல் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. இன்னும் இந்த வெயில் அதிகமாக இருந்தால் மாநாட்டை முன்கூட்டியே நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் முன்னணி நிர்வாகிகள் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக கள நிலவரங்களை பகிர்ந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். மாநாட்டில் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கின்றது, எவ்வளவு இருக்கைகள் நிரம்பி இருக்கின்றன, பெண் தொண்டர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் போதுமானதாக இருக்கின்றனவா, குடிநீர் போதுமான அளவு வழங்கப்பட்டு வருகின்றதா, பார்க்கிங் பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் போதுமான அளவு அந்த பார்க்கிங் பகுதி இருக்கின்றதா என்பது உட்பட பல்வேறு விவரங்களை விஜய் தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜய் தன்னுடைய உரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த உரை வீச்சையும் தயார் செய்து வைத்திருக்கின்றார். எனவே அவர் ஒரு 3 மணிக்கு பிறகாக மாநாட்டு மேடையில் ஏறி மாநாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக மாநாட்டை முன்கூட்டியே நடத்தலாமா என்ற ஒரு யோசனையும் மாநாட்டு ஏற்பாட்டாளர்களிடம் இருந்து வருகின்றது. எவ்வாறு இருந்தாலும் விஜய் எடுக்கக்கூடிய அந்த இறுதி முடிவின் அடிப்படையில் தான் மாநாடு தொடங்கும் நேரம் மாநாடு 7:30 மணியளவில் நிறைவடையுமா அல்லது கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் நடக்குமா என்பது இறுதி வடிவம் வரும். அதே நேரம் காவல்துறையினரும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தென்மண்டல ஐஜி தலைமையிலே 3 மண்டலங்களை சார்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கூட காவல்துறையினர் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறையினருடைய அறிவுறுத்தல் படிதான் நடக்க வேண்டியிருக்கின்றது. 40 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்திலே விஜய் கொடி ஏற்ற இருக்கின்றார். தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஆங்காங்கு கூடாரம் அமைக்கப்பட்டதை போன்று தரை விரிப்புகளை தலைக்கு பிடித்தவாறு நிழலில் பொதுமக்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அமர்ந்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.